நான் டக்குன்னு இந்த பில்டர்ட்ட என்ன கவனிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. நார்மல் டேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வீடு அப்படின்றது நல்லா வெளிச்சமாக இருக்கணும், வென்டிலேஷனாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி தாத்தாவை பற்றி நினச்சி பாருங்கள். நான் என்னோடய பாட்டி தாத்தாவோட அந்த வீட்டில் அப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும். அதனால் வீடுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நிறைய இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த வீடு கட்டுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ்சர் ஃபினிஷ் அப்படின்ற பேரில் ஃபுல்லாகவே அதையாக பண்ணிடுவோம். எங்கெங்கே வேணுமோ அந்தந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் வீடு அழகாக தெரியும். நல்லா காற்றோட்டமாக இருக்குது இந்த இடம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன வசந்த் வீடை காமிக்கிறீங்க ஆனால் இதே மாதிரி கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த வீடு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாகிய நீங்கள். அதனால் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கணேஷ் பில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ அவங்களோட கொலாப் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் டக்குன்னு இந்த பில்டர்ட்ட என்ன கவனிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இதே கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வீடும் சரி, அந்த வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த வீட்டோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஆவடி கண்ணம்பாளையத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி டவுன் அப்படின்ற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே இருக்குங்க. அங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்னொரு முக்கியமான விஷயம், செக்யூரிட்டி அண்ணா இருந்தாங்க. நாங்கள் வரும்போதே என்ன பண்ணோம்னா, சரி இந்த கம்யூனிட்டிலாம் நம்ம காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அது. உள்ளே போய்லாம் அந்த வீடுகள்லாம் வீடியோ எடுத்தோம். ஏன்னா நல்ல வீடுகள் இருக்குது இல்லையா, புதுசாக டெவலப்பான ஏரியாவாக இருக்குது இல்லையா, நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ கூட செக்யூரிட்டி அண்ணா கேட்டாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கோண்ணா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். வீடு பார்க்க வந்திருக்கோம். வீடு பார்க்க எந்த வீடு? லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு முக்கியமான ஹைலைட் சொல்லணும்னா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 to 12 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அது மூலிமா அசஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோடுங்க. கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியிலேருந்து பூந்தமல்லி வரைக்கும் செல்லக்கூடிய S50 பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஆவடி பருத்திப்பட்டு பூந்தமல்லி சாலை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பருத்திப்பட்டு போலீஸ் பூத் இருக்குது இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. 1.8 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது, மகாலட்சுமி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம். பொதுவாகவே இந்த ஆவடி பருத்திப்பட்டு பூந்தமல்லி சாலையில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. சுதர்சனம் வித்யாசிரமம் இருக்குது, வேலம்மாள் இருக்குது, SA பாலிடெக்னிக் காலேஜ், SA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், SA இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பனிமலர் நீங்கள் இங்கேருந்து அவுட்ரிங் ரோடு வழியாக பனிமலர் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். அவுட்ரிங் ரோடுக்கும் இங்கேருந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. நான் வரும்போதே அப்படி தான் வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பஸ் வந்து ரைட்டு திரும்புது பாருங்கள். அந்த பஸ் வந்து இந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி போய் அந்த ஜங்ஷன்லேருந்து ரைட்டு திரும்புது. அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரே ரோடுங்க, VGV நகர் காமராஜர் நகர் வழியாக நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை சென்றடைய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடை நம்ம பார்க்கலாம். இந்த வீடை டக்குன்னு பார்த்தோன்னே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 30 feet ரோட் மேலே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டும் ஈஸ்ட் ஃபேஸிங் தான், மெயின் டோரும் ஈஸ்ட் ஃபேஸிங். கார் பார்க்கிங் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase CB கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக உங்களுக்கு 3 phase CB கனெக்ஷனுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் இப்போ இந்த TNEB லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சிங்கிள் ஃபேஸ் லைனாக தாங்க இருக்குது. பட் ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு ஃபுல்லாக 3 phase CB லைன் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க, ஃப்ரண்ட் ரைட் பேக் சைடில். நீங்கள் இப்படியே கூட மெயின் டோருக்கு வந்துக்கலாம், அப்படி வந்துடுங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ரோட் லெவல், அதாவது கிரவுண்ட் லெவலில் இருந்து உங்களுக்கு 5 படி மேலே ஏறி வர மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. அந்த ஸ்டார் கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக தெரியுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்லேருந்து நல்லா எலிவேட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரிடார் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது பேரிவர் பிராண்டில். அதனால் மழை பெஞ்சாலும் தண்ணி அப்படியே ஃப்ரீயாக போயிடும். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் கிரே காம்பினேஷன். உள்ளவும் இதை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டிசைன் பார்த்துருங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது.
வருக வருக வருக. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. அதே நேரத்தில் இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் யார் வராங்க அப்படின்றத நீங்கள் இந்த விண்டோ மூலியமாகவே திறந்து பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் டிவி மவுண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஃபால் சீலிங் பண்ணிக்கிறது நல்லா இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் போட்டிருக்கேன் இல்லையா, லைட் இல்லாமல் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நார்மல் டேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்தது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா வீடு அப்படின்றது நல்லா வெளிச்சமாக இருக்கணும், வென்டிலேஷனாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் இருக்குது இல்லையா, அந்த சிங்க்குக்கு மேலேயே உங்களுக்கு வாட்ரு அந்த போர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் இருக்குது. இங்கே ஒரு செல்ஃப் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 6 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி கொடுத்துருக்குறாங்கங்க. நல்ல பெரிய செல்ஃபாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டோர் திங்ஸ் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இந்த சைட்லேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது லாஃப்ட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல். ஸ்டார்கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரனைட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனே கிரனைட் போட்டிருக்கிறது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா SSல இருக்குது. இந்த ஸ்டார்கேஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள மாதிரி அவுட்லெட் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீ பிளான்டாக. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் கிளாஸெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. வால்மிக்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டைல் கிளாஸெட்டில் இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். பேரிவேர் பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். வயசானவங்க யாராவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இந்த வீட்டில் இருக்க போகிறீங்கன்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இதே நீங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த பெட்ரூம்க்கு நான் இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இங்கே வாலை டெமாலிஷ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி EB லைன்லாம் மாற்றி கொடுத்து இந்த சுவிட்ச் போர்டை இங்கே கொடுத்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாத்தை அட்டாச் பாத்தாக மாற்றிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய ஒரு பயன். நீங்கள் கணேஷ் பில்டர்ஸ் கால் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி, வேப்பம்பட்டு, பருத்திப்பட்டு, திருநின்றவூர், நம்ம பட்டாபிராம் இந்த கார்டெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இப்போ கால் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேண்டிங்கில் ஒரு UPVC கவர்டு விண்டோ வித் கிளாஸோடு கொடுத்துருக்குறாங்க. கிரில்லும் இருக்குது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லான்ச் ஸ்பேஸ் இருக்குது. வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்லேயே லாஃப்ட் இருக்குங்க. அதனால் இன்கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா இந்த லாஃப்ட்டை ஓப்பனாக விடுறதை விட இன்டீரியர் ஒர்க் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க முடியும், நல்லா ஸ்பேஷியஸான பெரிய லாஃப்ட்டுங்க. நிறைய தாய்மார்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அம்மாக்கள் அக்காக்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே என்னோட பாட்டி வீட்டில், அந்த பழைய வீட்டில் ஒரு லாஃப்ட் இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் பேரன் பசங்க எல்லாருமே வந்து அதில் விளையாடுவோம். அந்த ஒளிஞ்சு பிடிச்செல்லாம் விளையாடுவோம். அதில் அந்த கண்டுபிடிக்கிற நிலைமையை யோசித்து பார்த்தா தான் ரொம்ப பாவமாக இருக்கும். அப்படி தேட விடுவோம் அவனை. ஓகே, அந்த மலரும் நினைவுகள்லாம் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. வீடுன்றது அப்படி தானேங்க. பாட்டி தாத்தாவை பற்றி நினச்சி பாருங்கள். நான் என்னோடய பாட்டி தாத்தாவோட அந்த வீட்டில் அப்படி இருந்தோம் அப்படின்ற ஒரு தாட் தான் வரும். அதனால் வீடுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வாழ்க்கையிலே என்னோடய வாழ்க்கையிலையும் அது ரொம்ப அட்டாச்சான விஷயம். ஓகே, மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. உள்ளே வந்த உடனே வாவ், இந்த பெட்ரூம் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 UPVC விண்டோ கொடுத்துருக்குறாங்க. வித் கிரில்லோட இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு UPVC விண்டோ கிளாஸால் கவர் பண்ணியிருக்கிறாங்க. வித் கிரில்லோட இருக்குது. ஒன் சைட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. 2 UPVC விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். வித் கிரில்லோட இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். வாஷ் பேஷன் இருக்குது.
UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. இந்த ஒன் சைட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேவ்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க, ஒன் சைட் UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒன் சைட் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் சேம் அதே பிராண்டு பேரிவேர் பிராண்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, கிளாசெட் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரில் SS கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. இந்த டோர் இருக்கக்கூடிய வால்யூம் சரி, இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் வரக்கூடிய வால்யூம் சரி, உங்களுக்கு 10 feet வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அங்கங்கே டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அவர் தான் அந்த வாட்ச்மேன். ஆனால் அதோ இதான் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வாக்களிக்க மறவாதீர். ஓகே, அதாவது எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனில். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அதுக்கு மேலே ஒரு லைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே தனியாக டெக்ஸ்சர் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதான் நிறைய இதில் என்ன பண்ணுவோம்னா, இந்த வீடு கட்டுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ்சர் ஃபினிஷ் அப்படின்ற பேரில் ஃபுல்லாகவே அதையாக பண்ணியிருக்கோம். எங்கெங்கே வேணுமோ அந்தந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் வீடு அழகாக தெரியும். அப்படியே அந்த சைட் பாருங்கள், ஆப்போசிட்லேயே ஒருத்தர் வீடு கட்டுறாரு. CMD அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 86 lakhs. இன்ட்ரெஸ்டட் பர்சன் டிஸ்கிரிப்ஷனில் கேப்ஷனில் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே டெரஸை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். உங்களுக்கு டெரஸில் வரைக்கும், அதாவது ஸ்டார் கேஸ் ஃபுல்லாகவே கிரானைட் கொடுத்துருக்காங்க. டெரஸ் வரைக்கும் இருக்குங்க. ஹேண்டில் ஃபுல்லாகவே SS மேலே வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டேப் இருக்குது, சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற கணேஷ் பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேப்பம்பட்டு, திருநின்றவூர், பட்டாபிராம், பருத்திப்பட்டு, ஆவடி இந்த கார்டில் நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டும் சேர்த்து தான். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் வேறு ஏதாவது வீடியோ அவங்களோட கொலாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி 3 வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். திருநின்றவூரில் ஒரு வீடு இருந்தது. பொதுவாக வந்து வீடு கட்டி சேல் பண்ணுறவங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே இண்டிவிஜுவல் ஹவுஸ் சாதனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த திருநின்றவூர் வீடு எப்படி இருந்ததுன்னா, கீழே வந்து ஒரு 1 BHK இருந்தது, கார் பார்க்கிங் இருந்தது, மேலே வந்து ஒரு 2 BHK. அதனால் நீங்கள் அந்த வீடு வாங்கினீங்கன்னா ரெண்டலும் நீங்கள் விட்டு சம்பாதிச்சிக்க முடியும். அந்த வீட்டில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். அதனால தான் நான் அது இதில் சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். நல்லா காத்தோட்டமாக இருக்குது இந்த இடம். டாட்டா.